வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கும் என முதலமைச்சர் உறுதி. தமிழகத்தில்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக பெருமிதம். திமுக வன்முறை கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. தேர்தல் முடிந்த அடுத்த நொடியே எடப்பாடி ஆட்சி கவிழும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஆளும் கட்சியினர் யாரும் பணப்பட்டுவாடா செய்வதில்லை என பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம். மோடி ஆட்சி முடிந்தாலே தமிழகத்திற்கு விடிவு காலம் ஏற்படும் என டிடிவி தினகரன் தாக்கு. பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், பாதுகாப்புக்கான அறிவிப்புகளுடன் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியீடு. காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்த தடை கோரி வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குவதால் பரபரப்பு. பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத் தரப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மகேந்திரனை ஆதரித்து பொள்ளாச்சி கரும்புக்கடை பகுதியில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இஸ்லாமிய பெருமக்களுக்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் முத்தலாக்கு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அதிமுக எதிர்த்ததால் மத்திய அரசால் சட்டமாக்க முடியவில்லை என முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். பிரச்சனையும் இல்லாம கடுமையான பிரச்சனை இல்லாம நம்முடைய அரசு பார்த்துச்சு. அதனால ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது, மக்கள் நிம்மதியாக வாழ்கின்ற கட்சிக்குரிய பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடி கொடுத்தது எங்களுடைய அரசு. மேலும் முத்தலாக் சட்டம் வந்த பொழுது நாடாளுமன்றத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற மரியாதைக்குரிய அன்புராஜ் அவர்கள் குரல் கொடுத்தது இஸ்லாமிய பெருமக்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் குரல் கொடுத்தது. அதே போல பாராளுமன்ற மேலவையில முத்தலாக் சட்டம் தீர்மானம் கொண்டாந்த பொழுது எங்களுடைய ஆதரவை கேட்டார்கள். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. நாங்கள் ஆதரவு கொடுக்காத காரணத்தில் முத்தலாக் சட்டம் நிறைவேறாமல் போனதையும் எங்களுடைய நிலைப்பாட்டின் காரணமாக. முன்னதாக பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி, இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாகவும் பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த பிரச்சனையை அரசியலாக்க சிலர் முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் வேதனை தெரிவித்தார். இந்த பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே ஒரு மனவேதனையோடு இருக்கின்ற சம்பவத்தை கடுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் சரி, அரசும் சரி நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து உடனடியாக சிபிசிஐடிக்கு உத்தரவு போட்டப்பட்டு அது சிபிசிஐடி மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். அரசை பொறுத்த வரைக்கும், காவல்துறை பொறுத்த வரைக்கும் சரியான முறையிலே புகாரின் அடிப்படையிலே இன்றைக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே திமுக வன்முறை கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மக்களவை தொகுதி வேட்பாளர் அழகர் சாமியை ஆதரித்து சிவகாசி பேருந்து நிலையம் அருகே ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசியவர், சமூக பாதுகாப்புடன் பல்வேறு திட்டங்களை மக்களின் தேவைகளை அறிந்து ஜெயலலிதா வழியில் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகளை பாதுகாக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம், எத்தனை தடைகள் வந்தாலும் வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என திட்டவட்டமாக கூறினார். இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பட்டாசு தொழிலை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கடைசி வரை போராடி உங்களுக்கு அந்த பட்டாசு தொழிலை பாதுகாக்கும் அரசாங்கம் நம்முடைய அரசு. உறுதியாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் திமுக வாங்கிய தடையை நீதிமன்றத்தில் விலக்கி 7 எளிய மக்களுக்கு 60 லட்சம் பேருக்கு உறுதியாக 2000 வழங்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே திமுக வன்முறையை கலாச்சாரமாக கொண்டு செயல்பட்டதாகவும் கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசி வருவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். ஆலமரம் போல் தழைத்து 1.5 கோடி விழுதுகளை கொண்ட அதிமுகவை புயல், பூகம்பம், சுனாமி வந்தாலோ அழிக்கவோ அசைக்கவோ முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சியிலே
இந்த மாதிரி அட்டகாசங்களை வன்முறை கலாச்சாரங்களை திமுகவுடைய அடிப்படை கொள்கை. ஸ்டாலின் தப்பா பேசுறாருமா, அத வாய்க்கு வந்தபடி ஒரு மரியாதை இல்லை, ஒரு மட்டும் இல்லை, ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை. ஆலமரம் தமிழ்நாடு பூரா இந்த ஆலமரம் பறந்துருக்கு. 1.5 கோடி விழுதுகள் ஆலமரத்தை இறங்கி வேறு போட்டு தரையில வேறு போட்டு அது ஆலமரத்தை தாங்கி விட்டுது. சுனாமி வந்தாலும் அசையாது, புயல் வந்தாலும் அசையாது, ஏன் பூகம்பமே வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு உதவாக்கரை முதலமைச்சர், மோடி வெளிநாட்டுக்குத்தான் பிரதமர் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். வடசென்னை மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொளத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் முடிந்த அடுத்த நொடியே எடப்பாடி பழனிசாமி அரசு இருக்காது என்றும் மோடியின் தயவால் தான் இந்த ஆட்சி நீடிப்பதாகவும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி ஒரு உதவாக்காரை முதலமைச்சர் என்றும் நரேந்திர மோடி வெளிநாட்டுக்குத்தான் பிரதமர் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். அதே மாதிரி எடப்பாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் உதவாக்காரர், நாளைக்கு ஒரு உதவாக்காரர், அந்த ஒரு சர்வாதிகாரி. ஆக 2 பேரும் நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள். ஆக அப்படி தேவையில்லாத மோடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுடைய பிரதமர் சொல்றோம், உங்களுடைய இந்தியாவுடைய பிரதமர் என்றார், வெளிநாடு வாழ் பிரதமர். ஏன்னா இந்தியாவிலே இருக்கிற தேர்தல் நேரத்தில் வந்ததுதான் சுற்றி வர தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெளிநாட்டுக்கு இருக்கிறது. பட்டுவாடா செய்ய வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்துள்ளதால் காங்கிரஸ் கட்சிக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட பொன் ராதாகிருஷ்ணன் விழுந்தையப்பாளையம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்களவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் மக்கள் மத்தியில் தவறான தகவல்களை பரப்புவதாக கூறினார். தேனி மற்றும் கன்னியாகுமரி தொகுதிகளில் ஆளும் கட்சியினர் யாரும் பணப்பட்டுவாடா செய்யவில்லை என்றும், மாறாக காங்கிரஸ் கட்சியினர் மக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்துள்ளதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் தொடர்ந்து மக்களை ஏமாற்றி இத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முனைப்போடு தவறான செய்திகளை மக்கள் மத்தியில் கொடுத்து இருக்கிறார். அவங்கள்ட்ட கூடிய எல்லா பணங்களையும் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நெருக்கடி வரதானே செய்யும். அவங்கள்ட்ட இருந்து கோடிக்கணக்கான பணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நெருக்கடி வருது. அதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு நெருக்கடி வருது. அதிமுக அரசின் தவறான அணுகுமுறையால் தமிழகத்திற்கு வர வேண்டிய பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகள் மற்ற மாநிலங்களுக்கு சென்று விட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டினார். தேனி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மகாராஜன் ஆகியோரை ஆதரித்து ஆண்டிப்பட்டியில் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 566 கோடிக்கு வாங்க வேண்டிய ரஃபேல் போர் விமானத்தை அம்பானி நிறுவனத்துடன் இணைந்து 1670 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மத்திய அரசு 2% கூட நிவாரணம் கொடுக்கவில்லை என வைகோ குற்றம் சாட்டினார். மேலும் நியூட்ரினோ ஆய்வு மையத்தால் பெரியாறு, இடுக்கி அணைகள் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 89 தமிழர்கள் இறந்ததற்கு ஒரு அனுதாப செய்தி வெளியிட்டீர்களா? நொறுங்கி கிடந்த அந்த மக்கள் பகுதியை, அது சேதப்பட்டு கிடக்கக்கூடிய பகுதிக்கு 25,000 கோடி இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. எட்டி பார்க்கவில்லை. 2% தமிழ்நாடு அரசு கோரிக்கையை 2% தான் தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தடுக்கக்கூடிய தைரியம் ஏன் தமிழக அரசுக்கு இல்லை? இங்க வந்த தொழிற்சாலைகள் இந்த அதிமுக அரசினுடைய கமிஷன் பேர கெடுபிடியின் காரணமாக வரவேண்டிய தொழிற்சாலைகள், போர்டு கம்பெனி விரிவாக்க தொழிற்சாலை, இங்கே வர வேண்டிய தொழிற்சாலை, இவர்களுடைய அணுகுமுறையால் அவன் வேறு மாநிலத்துக்கு போய்விட்டான், குஜராத்துக்கு. வன்னியர் அறக்கட்டளை சொத்துக்களை பெயர் மாற்றிக் கொண்டதாக தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் அவதூறு பரப்பி வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் சென்பாக்கத்தில் அரக்கோணம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் ஏ.கே. மூர்த்தியை ஆதரித்து ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசியவர், தங்கள் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் ஜெகதரட்சகன் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த இலங்கையில் 27,000 முதலீடு செய்துள்ளதாகவும் அதனை அரக்கோணம் தொகுதியில் ஏன் செய்யவில்லை எனவும் வினவியுள்ளார்.
வன்னியர் அறக்கட்டளை சொத்துக்களை பெயர் மாற்றிக் கொண்டதாக தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்தார். மனைவி சரஸ்வதி பேருக்கு அது எப்படி சாத்தியம், எப்படி எழுத முடியும்? நான் அதான் கேட்டேன். அதை மட்டும் நீ நிரூபிச்சிடு. அது நீ நிரூபிக்கலன்னா நீ திமுக தலைவர் பதவியும் அரசியலிருந்தும் நீ விலகிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி 6 நாள் ஆகும். ஒரு பதிலும் இல்லை. அல்லது குறைந்தபட்சம் மன்னிப்பாக கேட்கணும்னு இப்ப சொல்றேன். மோடியின் ஆட்சியில் முடிந்தால்தான் தமிழகத்திற்கு விடிவு காலம் ஏற்படும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தென்காசி அடுத்த பாவூர் சத்திரத்தில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் பொன்னுத்தாயை ஆதரித்து தினகரன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசியவர், நாட்டில் உள்ள அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையில் மோடிக்கு வாக்களித்தால் மக்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தி விடுவார்கள் எனவும் கூறினார். இரட்டை இலை சின்னம் தற்போது துரோகிகளின் சின்னமாக உள்ளதால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவை புறக்கணித்து சுயேட்சையாக போட்டியிட்ட தன்னை தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்தார்கள் என தினகரன் குறிப்பிட்டார். மேலும் திமுக கூட்டணி டெபாசிட் இழந்த கூட்டணி என்றும் திருவாரூர் இடைத்தேர்தலை சந்திக்க பயந்ததாகவும் அவர் விமர்சித்தார். இங்கே நாமெல்லாம் ஒருதலை மக்களாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வேறுபாடின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடையே பிரிவினையை உருவாக்கி விடுவார்கள். மோடியின் ஆட்சி முடிந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு விரைவு காலம். தங்கள் வீட்டிற்கு வரும் வருமான வரித்துறை அதிகாரிகளை வரவேற்க காத்திருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை மற்றும் மாநகரியில் உள்ள தம்முடைய வீடுகளில் வருமான வரி சோதனை எந்த நேரத்திலும் நடக்கலாம் என தகவல் வந்துள்ளது என்றும் அவ்வாறு வருகை தரும் வருமான வரி அதிகாரிகளை தாங்கள் வரவேற்க காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தங்களுடைய தேர்தல் பணிகளை முடக்கவே இந்த நடவடிக்கை என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான் என குறிப்பிட்டுள்ள ப. சிதம்பரம், அரசின் இந்த அத்துமீறல்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தேர்தல் நாளன்று சரியான பாடம் புகட்டுவார்கள் எனவும் ட்விட்டரில் தெரிவித்தார். பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கான முன்னுரிமை அறிவிப்புகளுடன் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படுகிறது. நாடு முழுவதும் வரும் ஏப்ரல் 11 முதல் மே 18ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையடுத்து பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் மாநில கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டன. தேசிய மாநில அரசியல் கட்சிகள் தங்களின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வரும் நிலையில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் பாஜகவின் மக்களவை தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படுகிறது. இதில் வேலைவாய்ப்புக்கான தனி அமைச்சகம், 2022ஆம் ஆண்டுக்குள் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல், தீவிரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையற்ற நிலை, வலிமையான இந்தியா போன்ற அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கங்கையுடன் நாட்டின் முக்கிய நதிகளை இணைப்பது போன்ற திட்டங்களும் இடம்பெறும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சாரதா சிட்பண்ட் மோசடி வழக்கில் மேற்கு வங்க போலீஸ் அதிகாரியை கைது செய்ய அனுமதி கேட்டு சிபிஐ தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரிக்கப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் சாரதா சிட்பண்ட் நிதி நிறுவனம் கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டது நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த ஊழலை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழுவில் கொல்கத்தா நகர முன்னாள் போலீஸ் கமிஷனர் ராஜ்குமார் இருந்தார். அப்போது ஊழல் தொடர்பான ஆதாரங்களை மறைத்ததாகவும் பல உண்மைகளை விட்டுவிட்டதாகவும் அவர் மீது புகார் எழுந்தது. இதனையடுத்து சாரதா சிட்பண்ட் மோசடி குறித்து தற்போது விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் ராஜ்குமாரை கைது செய்ய முயன்றனர். அப்போது மாநில போலீசாரும் சிபிஐ அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்து விசாரித்த உச்சநீதிமன்றம் ராஜ்குமாரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து ராஜ்குமாரை கைது செய்ய அனுமதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் மனு தாக்கல் செய்திருந்தனர். சாரதா சிட்பண்ட் மோசடியில் நிலவும் முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு ராஜ்குமாரின் கைது நடவடிக்கை தேவைப்படுவதாக கூறியுள்ள சிபிஐ அதிகாரிகள் அவரை கைது செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று நடைபெறுகிறது.
சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. மத்திய அரசு திட்டத்தின் கீழ் சென்னை சேலம் இடையே 10,000 கோடி ரூபாய் செலவில் 8 வழிச்சாலை அமைக்க 1900 ஹெக்டேர் நிலத்தை தமிழக அரசு கையகப்படுத்தியது. இந்த திட்டத்தால் வனப்பகுதிகள், விவசாய நிலங்கள், குளங்கள், மரங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த திட்டத்தை சுற்றுச்சூழல் ஒப்புதல் இல்லாமல் தொடங்க மாட்டோம் என மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனையடுத்து 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 6 மாதங்களுக்கு மேலாக நீடித்த இந்த வழக்கின் விசாரணை டிசம்பர் 14ஆம் தேதி முடிவடைந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பரபரப்பு தீர்ப்பு வழங்குகிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு பாமக உள்பட சில கட்சிகள் தமிழகத்தில் காணாமல் போய்விடும் என இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வு கொண்டு வந்த பாஜகவுடன் அதிமுக வைத்துள்ள கூட்டணி மக்களை குழப்பும் முரண்பாடான கூட்டணி என்றார். பொதுக்கூட்டம் ஒன்றில் வாக்குச்சாவடியை கைப்பற்றுவோம் என அன்புமணி பேசியிருப்பதை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்றும் அவரை கிரிமினல் வழக்கில் கைது செய்ய வேண்டுமென கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார். பொள்ளாச்சி விவகாரத்தில் சமூக விரோதிகளுக்கு பயந்து மெத்தன போக்குடன் செயல்படுவதாக காவல்துறை மீது அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். நீட்டு தேர்வு இவங்க வேண்டாங்கிறாங்க. நரேந்திர மோடி தான் நீட்டு தேர்வை கொண்டு வந்தாரு. அவர் இன்னைய வரைக்கும் வேணான்னு அறிவிக்கல. ஒரு பிரச்சனையில கூட இவங்களுக்குள்ள ஒத்த கருத்து கிடையாது. எல்லா பிரச்சனையும் எதிர்முகமா இருக்கிறவங்க எப்படி ஒரே மேடையில போய் சேர்ந்து நின்று எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறாங்கிறது தான் பெரிய குழப்பமா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். பகிரங்கமா வாக்குச்சாவடியை கைப்பற்றுவோம்னு சொல்றது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். அந்த கிரிமினல் குற்றத்தை இழைக்கக்கூடிய அன்புமணியை ஏன் இன்னமும் தேர்தல் கமிஷன் கைது செய்ய மாட்டேங்குது? அநேகமா இந்த தேர்தலுக்கு பிறகு சில கட்சிகள் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்காதுங்க. கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனின் சாதனைகள் தொடர வேண்டுமானால் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என நடிகர் விசு கேட்டுக்கொண்டார். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக கொட்டாரம் பகுதியில் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான விசு வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். அப்போது பேசியவர், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனின் சாதனைகள் தொடர வேண்டுமானால் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார். கொள்ளையடித்த திமுகவினருக்கு முந்தைய காலகட்டத்தில் உழைத்ததற்காக தாம் வேதனைப்படுவதாக கூறிய விசு, பிரதமராக மோடி மீண்டும் வர வேண்டும் என பேசினார். எல்லாவற்றையும் பொன்னால் செய்திருக்கிறார் என்றால் தயவு செய்து தப்பாக நினைக்காதீர்கள். உங்கள் காலை பிடித்து கேட்கிறேன், நீங்கள் ஏன் பொன்னாருக்கு ஓட்டு போடக்கூடாது? பொன்னாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொல்லும் சக்தி எது? அந்த சக்தி எங்கிருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், யார் கட்டளை போட்டாலும் அவர்களை எல்லாம் தூக்கி போட்டு மிதித்து விட்டு உங்கள் மனசாட்சியில் கை வைத்து பொன்னாருக்கு வாக்கெடுங்கள். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளுக்குள் சென்று வீதி வீதியாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். வேலூர் மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளராக புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஆம்பூர் பகுதிக்குட்பட்ட நேதாஜி சாலை, கிருஷ்ணாபுரம், எஸ்கே ரோடு, சான்றோர் குப்பம், ரெட்டித்தோப்பு உள்ளிட்ட இடங்களுக்கு சென்ற அவர் திறந்த ஜீப்பில் நின்றபடி வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். அப்போது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வேலூர் வெய்யலூர் என்று பெயர் எடுத்திருக்கிறது. இந்த வெய்யலூரை தணிக்கின்ற வகையில் பாலாறில் வருடத்திற்கு 1 அல்லது 2 செக் டேம்களை கட்டி ஒரு 5 கிலோமீட்டர் அளவிற்கு நீரை தேக்கி வைக்கின்ற பணியை ஈடுபடுவோம். அது மத்திய அரசு திட்டத்திலாவது அல்லது மாநில அரசு திட்டத்திலாவது என்னுடைய முயற்சியிலே அதை நிச்சயம் செய்வேன். 15 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தவர் அவர் செய்ய தவறிவிட்டார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். சந்திராபுரம், செவந்தபாளையம், ராக்கியாபாளையம் ஆகிய இடங்களில் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து
கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது கூட்டணி கட்சிகளான பாஜக, தேமுதிக, பாமக, தமாக கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடிகர் மன்சூர் அலிகான் திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மன்சூர் அலிகான் நிலக்கோட்டை சட்டமன்ற வேட்பாளர் ஸ்டங்கிலி பாண்டியனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். முன்னதாக அங்குள்ள கோயிலில் சாமி தரிசனம் செய்த அவர் கூடியிருந்த பெண்களிடம் வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். அப்போது மன்சூர் அலிகானுக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக நிலக்கோட்டை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சிகிச்சைக்கு பிறகு அவர் நலவுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே பிரச்சாரம் சமயத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜப்தரும் திடீரென மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 69,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த நடராஜன், கருப்பசாமி, பெரியசாமி ஆகிய 3 பேரும் ஆடுகளை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வியாபாரம் மூலம் கிடைத்த ரொக்கப்பணத்தை அவர்கள் கொண்டு சென்றனர். அப்போது குருமந்தூர் பகுதியில் 3 பேரை வழிமறித்த தேர்தல் பறக்கும் படையினர் உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி அவர்கள் வைத்திருந்த 69,500 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறும் வியாபாரிகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் பண பரிமாற்றம் செய்ய முடியவில்லை என வேதனை தெரிவித்தனர். இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் வடாதிமங்கலம் பகுதியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சென்ற 2 இருசக்கர வாகனங்களில் 200 மதுபான பாட்டில்களை கடத்திச் சென்றதை அவர்கள் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மஞ்சள் நீராட்டு விழாவிற்காக மதுபானங்கள் வாங்கிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அருகே கடலில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் ராட்சத அலையில் சிக்கி மாயமான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எண்ணூர் பகுதியில் உள்ள கடலில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் ஆனந்த் குளியலிட்டனர். அப்போது திடீரென தோன்றிய ராட்சத அலை தமிழரசன் மற்றும் கவின் ஆகிய இருவரை கடலுக்குள் இழுத்துச் சென்றது. இதனை பார்த்த சக நண்பர்கள் கூச்சலிட்டபடியே கரையேறினர். இதனையடுத்து மீனவர்கள் உதவியுடன் மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே கடல் அலையில் சிக்கி 2 பேர் மாயமான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. இதேபோல் சேலம் மாவட்டம் நாயக்கன்பட்டியில் உள்ள காவிரி ஆற்றில் அப்பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் குளித்துக் கொண்டிருந்தான். திடீரென ஆழமான பகுதிக்கு சென்ற கோகுல பிரியன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தான். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. நாகாலாந்தில் 5000 பெண்கள் ஒன்று கூடி பாரம்பரிய நடனமாடிய காட்சி பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. நாகாலாந்தின் மோன் என்ற இடத்தில் ஹார்பில் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவின் கடைசி நாளில் பாரம்பரிய நடனத்துடன் கின்னஸ் சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதில் கோனியாக் சமூகத்தைச் சேர்ந்த 5000 பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடினர். இசைக்கு ஏற்றார் போல அவர்கள் அனைவரும் ஒன்று போல் உடல் அசைவுகளை வெளிப்படுத்தினர். இந்த நடன காட்சி பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது.